ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் யுவன் சங்கர் ராஜா, அஜித் இந்த காம்பினேஷனில் நிறைய ஹிட் பாடல்களும் படங்களும் வந்திருக்கு. அதில் என்னென்ன படங்கள் பெருசாக ஹிட் ஆச்சு, பாடல்கள் ஹிட் ஆச்சு, அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சிறப்பு தொகுப்பாக பார்க்க போகிறோங்க. ஸோ யுவன், அஜித் இவங்க காம்பினேஷனில் முதல்ல ரிலீஸ் ஆன படம் தீனாங்க. தீனா படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணார். யுவன் சங்கர் ராஜா அஜித்தோட ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் இது தாங்க. இந்த படத்தின் மூலியமாக தான் அஜித் அவர்களுக்கு தலை அப்படின்னும் பேர் வந்தது. அதற்கு காரணம் அவர் பண்ண கேரக்டருங்க. இந்த படத்தில் தினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று வரும். அதில் அஜித் வேறு லெவலில் இருப்பார், அந்த மாஸ் சீக்வன்சஸ் எல்லாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வத்தி குச்சி பத்திக்காதுரா அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் பாடல் கொடுத்துருக்காரு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதை தாண்டி மெலடி சாங்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு சில பாடல்கள்லாம் ரொம்ப கேட்கவே அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் கொடுத்துட்டாரு. அது மூலயமா ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இந்த காம்பினேஷன் அமைஞ்சுதுங்க. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து பில்லா அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ பில்லா ஒரு ரீமேக் படம். யுவன் சங்கர் ராஜா, அஜித் திரும்பியும் இந்த படத்தில் இணைஞ்சாங்க. அதை தாண்டி இந்த படத்தை விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணார். அஜித்தை எந்த அளவு ஸ்டைலிஷாக காட்ட முடியுமோ இந்த படத்தில் விஷ்ணுவர்தன் அவ்வளோ ஸ்டைலிஷாக காமிச்சிருந்தார். அவ்வளோ மாஸாகவும் கிளாஸாகவும் நடிச்சிருந்தார் அஜித் இந்த படத்தில் அப்படின்னே சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. பில்லா தீம் மியூசிக் இன்றைக்கும் நிறைய பேரோட ரிங்டோனாக இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்க நிறைய ஹிட் பாடல்களும் இந்த படத்து மூலியமாக கொடுத்துருந்தாரு. மை நேம் இஸ் பில்லா ரீமேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சேவக்கொடி பறக்குதுடா, வெத்தலையே போட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டிலாம் ஹிட்டுங்க. இந்த படம் அஜித் யுவன் காம்பினேஷனை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துச்சு. இதை தொடர்ந்து அஜித்தோட 50வது திரைப்படமான மங்காத்தா, இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சார். வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அஜித்துக்கும் ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர், அதை தாண்டி வெங்கட் பிரபுவோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ரெண்டு பேருக்குமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜா. இந்த காம்போ இணைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த படத்து மூலியமாக காமிச்சாங்க. மங்காத்தா தீம் மியூசிக் ரொம்ப வைரல் ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அந்த தீம் மியூசிக் நிறைய பேருக்கு பிடிக்கும். இல்லை அஜித்தோட கேரக்டர் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் விளையாடு மங்காத்தா பாடலாக இருக்கட்டும், ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு ஒரு பாடலாக இருக்கட்டும், அப்புறம் என் நண்பனே அப்படின்னு ஒரு பாடாக இருக்கட்டும், எல்லா வகையான சாங்ஸும் பெருசாக ஹிட் ஆச்சு மங்காத்தா படத்தில். படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சுங்க ரிலீஸ் ஆன டைமில். இது ஒரு செம காம்போவாக அமைஞ்சிருச்சுங்க. யுவன் சங்கர் ராஜா அண்ட் அஜித் அப்படின்னாலே இது ஒரு சூப்பர் காம்போ அப்படின்னு இந்த படத்து மூலிமா ஒன்ஸ் அகேன் நிரூபித்தாங்க. அதுக்கடுத்து ஆரம்பம் படத்தில் அஜித்தை திரும்பியும் பயங்கர ஸ்டைலிஷாக காமிச்சிருந்தார் விஷ்ணுவர்தன். இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருந்தார். இந்த ஆரம்பம் படத்தில் அஜித் கூட ஆர்யாவும் இணைந்து நடித்தாருங்க. இந்த படத்தில் அடடடா ஆரம்பமே, அப்புறம் என்ஃபியூஸு போச்சு, ஸ்டைலிஷ் தமிழச்சி அப்படின்னு பாடல்கள் சூப்பராக இருந்தது. எல்லா பாடலும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆரம்பம் படத்தோட தீம் மியூசிக்கும் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அந்த தீம் மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுத்தாலும் பயங்கர கிளாஸ் அண்ட் மாஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நயன்தாரா கூட இந்த படத்தில் திரும்பியும் சேர்ந்து நடிச்சிருந்தார் அஜித். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதற்கு காரணம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி விஷ்ணுவர்தனோட டைரக்டர் ஒர்க்ஸும் நல்லா இருந்தது. இது மாதிரி நிறைய படங்களை அஜித் அண்ட் யுவன் சங்கர் ராஜாவும் கொடுத்துருக்காங்க.